ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 பெஸ்ட்டான ஆப் சொல்கிறேன். எந்த நீங்கள் பெஸ்ட் ஆப்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதில் வந்து காயின் சேர்க்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்கள் டிஸ்கிரிப்ஷனும் டைட்டிலும் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக போகும். அந்த டிஸ்கிரிப்ஷனும் டைட்டிலும் உங்கள் ஒரு கீவேர்டு வச்சாலே அதை செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் நான் சொல்கிறேன். 2 ஆப்பு. உங்களுக்கு எது பெஸ்ட்டு தோணுதோ அது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஒன்று யூடூல் அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று ஒய்டூல் அப்படிங்கிற ஒரு இதுதான் பார்க்க போகிறோம், சரிங்களா? சாரி, யூடூல்ஸ் அண்டு ஒய்டூல் அப்படிங்கிற 2 ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த யூடூலோட லோகோ டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டூடியோ இருக்க மாதிரியே அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியுது, சரிங்களா? இப்போது அப்படி என்னடா இருக்குது இந்த 2 ஆப்லேயும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது ஒய்டூல் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பார்த்துருவோம். கிளிக் பண்ணிட்டேன், சரிங்களா? இந்த ஆப்பில் பாருங்கள், இப்போ என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல் ஆர் கோன்னு காட்டுதா. நம்ம ஃபஸ்ட்டு சேனல் லோகோ எடுத்து வச்சு, சரி சேனல் லிங்க் எடுத்து வந்துடலாம். யூடியூப் போய்க்கலாம். எங்கே இருக்குது? யூடியூப் போயாச்சு. யூடியூப் போயிட்டு யூஸ்மீன் போடுவோம். யூஸ்மீன் போட்டு உங்கள் சேனல் நேம் வச்சு போட்டு வரலைன்னா கஸ்டமர் வாங்கன்னு அர்த்தம். கஸ்டமர் எப்படி வாங்குறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ போயிட்டேன் இதில். ஸோ இங்கே ஒரு 10 days முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷேரு காப்பி. இந்த வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ இங்கே போய்ட்டு என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல் இப்போ கோன்னு கொடுத்துட்டேன். நம்மளோட வீடியோ டேக்ஸு எல்லாமே இதில் வருது. மற்றபடி எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு, யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்கா அது கொண்டு வருது. வியூஸு, லைக்ஸு, காப்பி தி டிஸ்கிரிப்ஷனு, காப்பி தி டைட்டில், டவுன்லோட் தம்ப்நெயில்னு இருக்குது. இதெல்லாம் என்ன பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது அந்த வீடியோ யூஆர்எல் விட்டுருங்க. எக்ஸ்ட்ராக்ட் டேக்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல்னு திரும்பி இருக்குது. நம்ம லிங்கை கிளிக் பண்ணுவோம், கோ கொடுப்போம். கோ கொடுத்தோடனே அதே தான் இங்கேயும் வருது. ஸோ சேம் தான் இருக்குது, சரிங்களா? அடுத்து கீவேர்ட் சஜஷன். இப்போ கீவேர்ட் சஜஷனில் என்டர் யுவர் கீவேர்ட் டு செக் ஹவு டுங்குது. நம்ம ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்னு போட்டு கோ கொடுப்போம். தோ வந்துருச்சு, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கீவேர்ட் எடுத்து வச்சா வியூஸ் போகும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்னு இவன் சொல்கிறான் அந்த ஆப்புக்காரன், சரிங்களா? இப்போ இதுவே இந்த இடத்த கேமிங் சேனலாக இருந்தால் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்குன்னு போட்டாலே போதும். ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு போட்டு ஓகே கொடுத்தா இதோ ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ், ஃப்ரீ ஃபயர் நியூ ஈவெண்ட் இந்த மாதிரிலாம் போட்டால் வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ பேக் வந்துடலாம். அடுத்து ஃபைண்டு கம்ப்ளிமெண்டர் அப்படின்னு சொல்லுது. என்டர் ஏ கீவேர்ட் டு செக். இப்போது ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ போட்ட உடனே ஹவு டு இன்க்ரீஸ், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுல எந்த வீடியோ பெஸ்ட்டு இருக்கோ அந்த வீடியோவோட டேக்ஸ்லாம் வந்துருச்சு, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி டேக்ஸ்லாம் எடுத்து வைப்பா, உனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்னு சொல்கிறான். இது முதல்ல இருக்கிறது, இது 2வது, 3வது, 4வதுன்னு 10வது இடத்து வரைக்கும் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேக்ஸ்லாம் வைன்னு சொல்கிறான், ஓகேவா? இதில் நீங்கள் வந்து இப்போது குக்கிங் சேனல்லாம் இருக்குன்னா ஹவு டு மேக் பிரியாணி அப்படின்லாம் போட்டிங்கன்னா நிறையா வீடியோ அதை சஜஷன் காட்டும். ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா வியூஸ் போகும்னு சொல்கிறான், ஓகேவா? அடுத்து ட்ரெண்டிங் வீடியோனா என்ன? ட்ரெண்டிங் வீடியோஸில் இருக்குது தான். என்ன தம்பி இதிலே சொல்லிகிட்டு இருக்க, யூஸ்மி வேறு சொல்லுப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த ஆப்பு பார்க்குறதுக்கு இந்த ஆப்பு மாற்றி முடித்த உடனே அதுக்கப்புறம் இன்னொரு ஆப் பார்க்க போகிறோம் இல்லையா, யூடூல்ஸ்னு. அதுலேயும் ஒரு பிரமாதம் இருக்குது, பாருங்கள், அதை காட்டுறேன். இப்போ தம்ப்நெயில் டவுன்லோடு ஏதாச்சும் வீடியோவில், இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோவோட தம்ப்நெயில் டவுன்லோட் பண்ணால் அதை இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவோட தம்ப்நெயில் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ சைஸில் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு ஹைட்டு வரையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் பேக் பண்ணிட்டேன். அது மாதிரி எக்ஸ்ப்ளோர் சேனல், இந்த இடத்த சேனல் லிங்க் கொடுத்தா, ஸோ இப்போ சேனல் லிங்க் கொடுத்து வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வரல. இங்கே சேனல் லிங்க்கு நான் இன்னும் கொடுத்து பார்த்தேன். இந்த ஆப்பில் இந்த ஒரு ஃபெயிலியர், இந்த இது வேலை செய்யலை. அடுத்து ஏர்னிங்ஸ் கேல்குலேட்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பில் இது ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், சரிங்களா? அப்படி என்னடா பெஸ்ட்டு அப்படின்னா, இப்போ உங்கள் சேனல் மானிட்டேஷன் சேனலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது 1000 வியூஸுக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சிபிஎம்மில் எடிட் பண்ணி வச்சுக்கணும், சரியா? எனக்கு இவ்வளோலேருந்து இவ்வளோ சிபிஎம் காட்டுது அப்படின்னு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இதோடது இங்கே காட்டும், சரிங்களா? மாதம் எவ்வளோ எடுக்கிற, வருஷத்துக்கு எவ்வளோ எடுப்ப, டெய்லி இவ்வளோ வியூஸ் போச்சுன்னா அப்படிங்கிறது இங்கே காட்டும். ஸோ அதுக்கப்புறம் மட்டும் சேனல் நேம்ஸ் ஐடியாஸ், இதுவும் ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்.
இப்போ உங்கள் சேனல் கேமிங் சேனலு இல்லை டெக் சேனலு இல்லை குக்கிங் சேனல்னால் இப்போது குக்கிங் அப்படின்னு மட்டும் போடுறேன், அவனே அவன் நேம் எடுத்து கொடுத்துருவான். உங்கள் சேனல் நேம்ஸ் எனக்கு இந்த இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்களே அழகாக அந்த இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நேம்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு பேர் வைக்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அடுத்து டேக் பேனர், இது வந்து நார்மலாக ஒன்றும் இல்லை, இதை விட்டுறலாம். சரிங்களா? சேவ் நோட்ஸ், இது மட்டும்தான் இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு இருங்க இன்னொன்று பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். சரிங்களா? யூ டூல்ஸ் தான். ஓகேவா? யூ டூல்ஸ்குள்ளே போயிடுவோம். இந்த ஆப்பில் பாருங்கள், இந்த ஆப்பில் மைனஸ் பாயிண்ட்டு விளம்பரம் ஆடு தான். சரிங்களா? எதை கிளிக் பண்ணாலும் எதுலேருந்து வெளியே வந்தாலும் விளம்பரம் வரும், தாறுமாறாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ரேங்க் செக்கர்னு இங்கே இருக்குது, நான் இதை கிளிக் பண்ணுறேன். விளம்பரம் அதான் சொன்னேன் இல்லையா விளம்பரம் வரும்னு. ஸோ விளம்பரம் வந்துருச்சு. இதில் பாருங்கள், வாட்ஸ் தி ரேங்க், பேஸ்ட் யுவர் வீடியோ யூஆர்எல் ஹியர். பேஸ்ட் பண்ணிடுவோம். ஃபைண்ட் ரேங்க் இதுவா. அடுத்து வென் சர்ச்சிங் இன்சர்ட் தி கீவேர்ட் ஹியர். ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். அடுத்து கண்ட்ரி. ஸோ இது அந்த ஆப்பில் இல்லை இல்லையா, இந்தியா. ஓகேவா? இப்போது ஃபைண்ட் ரேங்க் கொடுப்போம். இந்தியாவில் நம்ம வீடியோ எத்தனாவது இடத்து இருக்குன்னா வீடியோ 100க்கு 100க்குள்ளே இல்லைங்கிறான். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என் வீடியோ 100க்குள்ளே வந்தால் என்ன பண்ண போகிறேன், வரலன்னு என்ன பண்ண போகிறேன், எனக்கு வராதுங்கிறது தெரியும். சரியா? ஸோ அதனால் இது எனக்கு தேவையில்லை. அடுத்து டேக் எக்ஸ்ட்ராக்டர், விளம்பரம்னு சொன்னேன் இல்லையா, வந்துருச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ண. பேஸ்ட் யுவர் வீடியோ யூஆர்எல்னு இருக்குது. ஸோ பேஸ்ட் கொடுத்தாச்சு, கோ கொடுப்போம். ஸோ இப்போது வந்திருக்கு பாருங்கள், ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது போல், லைட்டாக தான் வருது. அதாவது வீடியோ டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தம்ப்நெயிலாம் கம்ப்ளீட்டு டைட்டிலு டிஸ்கிரிப்ஷன் அவனே கொடுத்துருக்கான், அது அந்த ஆப்லேயும் இருந்துச்சு. ட்ரெண்டிங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ ட்ரெண்டிங் வீடியோஸ் கிளிக் பண்ணால் அந்த ட்ரெண்டிங் வீடியோஸ் எல்லாம் காட்டும். சரிங்களா? இப்போ கீவேர்ட் சஜஷன் அப்படின்னு இருக்கா, இந்த ஆப்பில் எனக்கு பிடிச்சதே பெஸ்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட் சஜஷன் தான். சரிங்களா? இந்த என்னடா இது, சாரி என்னென்னமோ வந்துருச்சு விளம்பரத்தில். இப்போ போயிடலாம். கீவேர்ட் சஜஷனில் பாருங்கள், என்டர் ஏ கீவேர்ட் ஹியர் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா பாருங்களேன், இப்போ ஹவு டு இன்க்ரீஸ், சாரி இது எத்தனை வாட்டி இதே போடுறது, ஹவு டு மேக் மணி ஃப்ரம் ஆன்லைன் அப்படின்னு போடுறேன். சும்மா அப்படி போட்டிருக்கேன். சரிங்களா? இதில் வந்து எனக்கு இந்தியாவுக்குள்ளே வேணும்னு நான் சொல்கிறேன். இந்தியான்னு போட்டு சர்ச் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு இது வந்திருக்குன்னு சொல்லுது. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு அந்த கீவேர்டெல்லாம் எடுத்து கொடுக்குது. ஸோ இந்த கீவேர்டெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டேக்லேயும் வச்சாலே கொஞ்சம் ரீச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இதில் எடுத்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறமும் ஒரு ஸ்டெப் பேக் வரேன். இதில் என்ன எனக்கு இன்னொன்று பிடிச்சதுன்னா, பெஸ்ட்டு அப்படின்னா இதை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். டைட்டிலே சஜஷன் பண்ணுது, ஹவு டு மேக் மணி ஃப்ரம் ஆன்லைன் தி அல்டிமேட்டட் கைடு. நான் என்ன சர்ச் பண்ணேன், என்னடா சர்ச் பண்ணேன், ஹவு டு மேக் மணி ஃப்ரம் ஆன்லைன் தான் சர்ச் பண்ணேன். ஆனால் இவனே டைட்டிலும் சேர்த்தே எனக்கு தரான். ஓகேவா? நிறைய டைட்டில் பார்க்கணுன்னா காசு கட்ட சொல்லுது, நம்ம இப்போதைக்கு காசு கட்ட தேவையில்லை. ஹவு டு மேக் மணி ஃப்ரம் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டைட்டில் சஜஷன் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் டாப் வீடியோஸ் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ எனக்கு பிடிச்சது இதுதான். ஸோ டைட்டில் அவனே தரான், கீவேர்ட்ஸும் கொஞ்சம் அது எவ்வளோ அந்த ஆப்பில் பார்க்கும்போது, எந்த ஆப்பு, இந்த ஆப்பு ஒயிட் டூலில் பார்க்கும்போது எவ்வளோ டேக்குக்கு எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை பேர் இந்த டேக்லாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவன் சொல்கிறான் பாரு, மேக் மணிங்கிறது 40% இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது மாதிரிலாம் சொல்கிறான். ஓகேவா? இதனாலேயே நான் இந்த ஆப்பை வந்து இந்த இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டைட்டில்லாம் இங்கேருந்து எடுத்து வைக்கிறேன். எனக்கு அதனால தான் ஒரு 2000 யூசேஜும் போகுது. ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு போட்டு இந்தியான்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் மீடியமான ஓரளவுக்கு சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து அதுவே கீவேர்டு வந்துருச்சு. இந்த கீவேர்டு வச்சா போதும். ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப்னு அவனே டைட்டில் கொடுத்துட்டான். ஸோ டைட்டில் நான் என்ன சர்ச் பண்ணனோ அதான் கொடுத்துருக்கான். இப்போ பாருங்கள், ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ ஓவரால் ஸ்கோர் லோட் ஆகிட்டு இருக்குது, பார்ப்போம். ஓவரால் ஸ்கோர் 48 இருக்குது. அப்போ இந்த டைட்டில் கூட வச்சுக்கலாம். ஸோ டைட்டில் பாருங்கள், ஹவு டு கெட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 1 வீக். நான் என்ன டைட்டில் போட்டிருந்தேன், நான் என்னென்னு சர்ச் பண்ணேன், ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சர்ச் பண்ணேன். ஆனால் இவன் கொடுத்தது என்ன கொடுத்துருக்கான், ஹவு டு கெட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 1 வீக்.
அப்போ இந்த டைட்டிலை வையே, அவ்வளோதான். டைட்டிலை வச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம காசு கட்டிலாம் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனும் தருவான் போல், சரியா? ஸோ அது பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு கூட. அதுக்கப்புறம் கீழே இதெல்லாம் தந்திருக்கான். ஸோ இதனாலே நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணேன். எனக்கு இந்த ஆப் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மட்டும்தான் நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், கெட் ஃப்ரீ வியூஸ் அண்ட் லைக் சப் அப்படின்னு இருக்குது. ஸோ சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஆப்பை யூஸ் பண்ணாத வேஸ்ட்டு, சரியா? நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இல்லை நான் எவ்வளோ நேரம் வீடியோ போட எனக்கு எவ்வளோ ஆயிருக்கும். ஸோ யூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. அட்டோடு என்னடா இது, கீவேர்ட் சஜஷன் அதே தாங்க. என்டர் கீவேர்ட் ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டுறேன். ஸோ இதில் என்னென்னு பார்த்துருவோம். இந்தியான்னு போடுவோம், INDI சர்ச் பண்ணுவோம். நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுவும் ஒரு ஃபெசிலிட்டிஸ், இதுக்காண்டி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், சரிங்களா? மந்த்லி இந்த மாதம் மட்டும் இந்த கீவேர்டை 1,00,000 பேர், அதாவது 1,00,000 பேருக்கு 5,000 பேர் கம்மியாக சர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 95,000 பேர் இந்த வேர்டை சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வையே வியூஸு போகும் மயிறு, அப்புறம் என்ன, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு வியூஸு போக மாட்டேது, எனக்கு இது வர மாட்டேது, சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேது, என்ன ப்ரோன்னு எனக்கு இது எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னா புலம்பாத, சரியா? அதுக்கடுத்து என்ன வழி பண்ண முடியுமோ அதை பாருங்கள். இந்த மாதிரி அப்போ 6,000 இங்கே பாரு, ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாஸ்ட்டு. தயவு செஞ்சு இது வைக்காத. இந்த மாதத்துலேயே 1,300 பேர் தான் சர்ச் பண்ணிருக்கான், வியூஸே போகாது, ஓகேவா? அப்போ அதே மாதிரி தான் உனக்கு பேக் வந்துடு. இந்த இடத்த போய்ட்டு கேமிங் சேனலாக இன்னும் சர்ச் பண்ணு. அதே பாரு, ஹவு டு மேக் பிரியாணின்னு போடுவோம். பிரியாணி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ இது 88,000 பேர் சர்ச் பண்ணிருக்கான், வெரிகை. அப்போ அதை வையே வியூஸு போகும். அதோட இது பாரு, பிரியாணி ரெசிபின்னு வையே, 1,50,000 பேர் சர்ச் பண்ணியிருக்கான், உனக்கு வியூஸ் போகும். ஃபில்டர் வேணாலும் பண்ணிக்கலாமா? ஃபில்டர் வந்து கம்மிங் சூனுன்னு போட்டாங்க. செலக்ட் ஆளு, காப்பி செலக்ட்டு, அவ்வளோதான்யா, முடிஞ்சு போச்சு, சரியா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வைங்க, நல்லாவே வியூஸ் போகும். இப்போது இந்த ஆப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. 2 ஆப் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். 2 ஆப்புக்காரன்னு எனக்கு காசு தந்துலாம் நான் ஒன்றும் ரிவ்யூ பண்ணல. அது மாதிரி யூடியூப் டூல்ஸ்னால் அது மாதிரி அவங்க ஒன்று வச்சுருக்காங்க, யூடியூப் அகாடமின்னு சொல்லிட்டு கோர்ஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் காலில் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, சரியா? நான் இந்த 2 ஆப்காரன்ட்டையும் காசு வாங்கலை, சரியா? நீங்களே சொல்லுங்கள் மக்களே, ஒய் டூல் பிடிச்சிருக்கா, யூ டூல் பிடிச்சிருக்கா? யூடியூப்பில் விளம்பரம் நிறையா வருது, ஒய் டூலில் விளம்பரமே வர மாட்டேது. இதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் இதில் இல்லை, இதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் இதில் இல்லை. ஸோ நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரெண்டுத்துலேயும் ஒன்று பிடிச்சிருக்கு. நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க? ரெண்டுமேவா, ஏவா, பியா? என்னன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைப், 4,000 வாட்சிங்கர்ஸ், இல்லை யூடியூப்பில் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு உங்கள் சேனல் லிங்க் அனுப்புங்க, இல்லை ஃபோன் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், அட்டன் பண்ணுவோம், பேசுவோம், ஒரே ஃபேமிலி ஆயிடுவோம், சரிங்களா? மறந்துடாதீங்க. உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைப், 4,000 வாட்சிங்கர்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கேம் விளையாட போகிறேன். ஸோ டாடா, பாய், see you.